Hi friends, இன்னைக்கான வீடியோல என்ன பண்ண போறோம்னா தீபாவளி வரை நெருங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல அரிசி கோதுமைலாம் அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்லுக்கு போக வேண்டிய தேவை இருக்கும். ஆனா இந்த மிஷின் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அப்படி போக வேண்டிய தேவையே கிடையாது. எவ்வளவு அரிசி கோதுமை அரைக்கனாலும் 5 செகண்ட்ல அரைச்சு முடிச்சிரும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இதே போல பிளாஸ்டிக் வாளி ஒன்னு தேவைப்படும். வாளியோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்க கூடாது, ரொம்ப சின்னதா இருக்க கூடாது. ஒரு மீடியம் சைஸா இதே போல இருக்கறத பார்த்து எடுத்துங்க. அடுத்ததான கிரைண்டிங் மிஷின் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இந்த மிஷின் மேக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா 3/4 இன்ச்ல 2 அடி இருக்கிற மாதிரி ஒரு மர பீஸ் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மர பீஸ் நல்லா தேய்ச்சி அப்படியே சைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் வாலியோட கேப்பை மட்டும் அப்படியே கழட்டி தனியாக எடுத்துக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் வாலி செலக்ட் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்கணும். அந்த மூடியை பாருங்க எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே போல் அழுத்தமாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் மிஷின் நல்லா ஒர்க் ஆகும். அதனால மேக்ஸிமம் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள பிளாஸ்டிக்கை செலக்ட் பண்ணி வாங்கிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு காம்பஸ் எடுத்து அந்த பிளாஸ்டிக் டாப்ல இது போல பள்ளமா ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஒரு 1 இன்ச் கூட இருக்கிற மாதிரி நம்ம காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே அளவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த அந்த காம்பஸ் அளவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மரப்பளவு மேலே வச்சு 2 சர்க்கிள் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அளவு எடுத்து வரைஞ்ச அந்த 2 பீஸை மட்டும் அந்த மர பீஸ்ல வந்து அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த மர பீஸை ஒரு அரைஞ்சு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மர பீஸில் சென்டர் பாயிண்ட்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம கிரைண்டிங் மிஷினில் அந்த கிரைண்டிங் லாக் பண்ணுறத லாக் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக உள்ளார போகணும் இந்த சென்டரில். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதுக்காக இதே காம்பஸ் வச்சு அந்த கிரைண்டிங் வீலோட லாக்கோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த டயமீட்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கரெக்டாக அளவு எடுத்தாச்சு. இதே அளவு நம்ம மர பீஸோட சென்டரில் வச்சு அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டு அந்த பீஸை மட்டும் அந்த மர பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மர பீஸ் அந்த கிரைண்டிங் மிஷினோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அந்த கிரைண்டிங் மிஷினோட கட்டிங் லாக் வந்து அந்த மரப்பாலையிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படியே வெளில வந்துருக்கணும். இப்போ நம்ம அந்த மர பீஸ் அந்த பிளாஸ்டிக் வாலியோட மூடியில் டாப் சைடில் இதே இடத்துல வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா அந்த சென்டர் அந்த ரவுண்ட் போர்ஷனை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை மேலே இருந்து கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போறோம், உள் சைட்லேருந்து இப்படி கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் அந்த பிளாஸ்டிக் மூடிலேருந்து அப்படியே தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது போலவே அந்த மர பீஸ் அந்த மூடிக்கு மேலே வச்சு ஸ்க்ரூ போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிரைண்டிங் மிஷின் அந்த ஹோலுக்கு நேரம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஹோல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஒரு ஹோல் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அப்படியே ரஃபாக அப்படியே ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் நம்ம கிரைண்டிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறது போட்ட ஹோலுக்கு இப்போ போட்ட ஹோலுக்கு உள்ள டிஸ்டன்ஸை பாருங்க, இதே அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கிரைண்டிங் மிஷினை அதுக்காக போட்ட ஹோலில் இதே பொசிஷனில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த மிஷினை அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிரைண்டிங் மிஷினில் சைடில் கவருக்காக 2 ஸ்க்ரூ டைப் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் அரேஞ்சில் இருக்கிற மாதிரி 2 மெட்டல் பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் அப்படியே எல் ஷேப்ல எல்லாம் பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எல் பிளேட்டை கரெக்டாக அந்த மிஷினுக்கு பக்கத்தில் வச்சு அந்த உட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 இடத்துல அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் அந்த டாப்லேயும் ஸ்க்ரூ போகிறது ஏற்ற மாதிரி அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணதெல்லாம் அப்படியே ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரூ செலக்ட் பண்ணுறப்ப அந்த ஹோல்ஸ்க்கு நேராக கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ இதே போல் மிஷினோட அடுத்த பக்கத்தையும் நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறப்ப மிஷின் அங்கங்கே திரும்புறது வாய்ப்பு இருக்குது. அதனால மிஷின் நல்லா அழுத்திக்கிட்டு அப்படியே டைட் பண்ணிங்க. அடுத்ததான் நம்ம கிரைண்டிங் மிஷினுக்கு போட வேண்டிய கட்டிங் வீல் எடுத்துக்கலாம். இதுக்காக நான் என்ன கட்டிங் வீல் வாங்கியிருக்கேன்னா காங்கிரீட் டைல்ஸை கட் பண்ணுற நல்ல ஸ்ட்ராங்கான கட்டிங் வீல் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கட்டிங் வீலை டேரெக்டாக அப்படியே போட போகிறதில்ல. என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே மையமாக வச்சுட்டு 2 சைடில் அப்படியே கோடு போட்டுக்கிறேன். இப்படி கோடு போடுறப்ப 2 பக்கமும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி கோடு போட்டுங்க. அளவு மாறிட்டுனா அலைன்மெண்ட் மாறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பார்ட்டை மட்டும் அந்த கட்டிங் வீல் வந்து அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம்.
இதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை எந்த அளவுக்கு ஷார்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டபுள் சைடு அப்படியே ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கட்டிங் வீல் அந்த கட்டிங் மிஷினோட அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே கட்டிங் வீல் அப்படியே சீட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லாக் நட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த கிரைண்டிங் மிஷின் ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த என்ன பண்ண போறோம்னா கிரைண்டிங் மிஷினில் கட்டிங் வீல் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பிளாஸ்டிக்கில் கட் பண்ணி எடுத்த பாயிண்ட் வரை அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த இந்த அளவை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சு அந்த உட் பீஸ் மேலே வச்சு அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணதை மட்டும் அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நமக்கு இந்த சர்க்கிள் மட்டும் தான் தேவைப்பட போது, இதை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக 1:1 சைஸ் இருக்கிற மாதிரி தகர ஷீட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த தகர ஷீட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த உட்டு வளையத்தை வச்சு அந்த உட்டோட இன்னர் டயா அவுட்டர் டயா ரெண்டுத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே போல நம்ம மார்க் பண்ணதை மட்டும் அந்த தகர ஷீட்ல இருந்து அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இன்னர் டயாவில் மார்க்கரை வச்சு சின்ன சின்னதாக பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்லாம் ஓட்டப்பட்டு எடுத்து ஒரு சல்லடை மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். நார்மலாக மில்லுலாம் யூஸ் பண்ணுற ஃபில்டர் மாதிரி கடையில் கிடைக்கும். எனக்கு அது போல் கிடைக்கல, அதனால இது போல் ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம ஓட்டப்பட்டு ரெடி பண்ண அந்த சல்லடையை நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த உட் பீஸோட ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அப்படியே ஆணி போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சல்லடை மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாட மூடி இல்லை அப்படியே இன்சைடில் இந்த சைடில் வச்சு இதே பொசிஷனில் அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரைண்டிங் மிஷினோட லாக்கிங் நட் நல்லா டைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துங்க. கரெக்டாக சென்டரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்க்கர் வச்சு ரவுண்ட் ஷேப் அப்படி வரைஞ்சிட்டேன். இப்படி அப்படியே ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். அடுத்ததான் நான் ஓரளவுக்கு பெரிய சைஸ் உள்ள மாதிரி பார்த்து ஒரு ஃபனல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபனல் கூடவே ஒரு அரை அடியில் பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிவிசி பைப் மேலே இந்த ஃபனலை இதே பொசிஷனில் வச்சு ஃபெவிகால் வச்சு நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த உட் பீஸ் மேலே லைட்டாக வார்னிஷ் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவது பட்ட ஹோல் வழியாக அந்த பிளேடை பாருங்க, கரெக்டாக ஒரு பாதி அளவில் அப்படியே மறையிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஹோல்ல தான் நம்ம ஃபனல் ஃபிக்ஸ் பண்ண அந்த பிவிசி இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க அந்த மர பீஸ்ல ஒரு பாதி அளவு தான் இருக்கணும் பிவிசில, அந்த அளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ரொம்ப உள்ளார போயிட்டுனா அந்த பிளேட்ல மாட்டி சிக்கிக்கும். இப்போ இப்படியே வச்சு நான் ஃபெவிக்விக் வச்சு அப்படியே ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நமக்கு மிஷினோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மூடி அந்த வாலியோட சேர்த்து வச்சு அப்படியே மூடிக்கிறேன். நம்ம ரெடி பண்ண அந்த மிஷினோட வியூ பாயிண்ட் பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மாவு மிஷின்ல டெஸ்ட் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு. எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கு. இதுல அரைச்சு பார்க்கறது என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா கோதுமை எடுத்து வச்சிருக்கேன், கூடவே அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் ஊற வச்ச அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தீபாவளிக்கு மேக்ஸிமம் பலகாரத்தில் இது போல யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதையும் டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை தான் அரைச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நம்ம மிஷினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டலாம் கோதுமையை. நல்லா இறங்கிட்டு இருக்கு. அப்படியே மிஷின் ஓடுற வைப்ரேஷனுக்கு அந்த பிளாஸ்டிக் வாலி எதை நகருமோ எதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தா, ஆனால் கொஞ்சம் கூட நகரவே இல்லை, அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ நம்ம கொட்டின கோதுமைலாம் ஃபுல்லாக உள்ளார இறங்கிடும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மிஷின் ஆஃப் பண்ணிட்டு உள்ளார பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு பாருங்க. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமே இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கு. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம மில்லுலாம் கோதுமை அரைச்சோம்னால பவுடர் போல் வரும், அதே போல் வரல. அதனால் இதே இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு. இப்போ அப்படியே மிஷின் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோதுமை 2ஆவது வாட்டி போட்டிருக்கோம். இன்னும் நைஸாக வந்துட்டு நினைக்கிறேன், பார்க்கலாம். வாவ், அப்படியே அதில் கொட்டலாம். இதை விட என்னங்க நைஸாக இருக்குனுங்க பாருங்களா, பவுடர் மாதிரியே அரைச்சிருக்கு. இதை மில்லில் போய் அரைச்சிட்டு வந்த மாதிரி. நம்ம 2 வாட்டி அரைச்சோம்னா கோதுமை நல்லா பவுடர் ஆகிட்டு நம்ம கோதுமை டெஸ்ட்டில் நம்ம மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நம்ம அரிசியை கொட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கோதுமையை விட அரிசி நல்லாவே ஃபாஸ்ட்டாக அரைக்குது. இப்போ அப்படியே மிஷின் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அரிசியும் பார்த்தலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. வாவ், அரிசியை பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சும்மா மாவு மாதிரி வந்துருச்சு. சொல்றதுக்கு ஒன்றும் வார்த்தையே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மில்லாம் போய் அரைச்சோம்னா எந்த அளவுக்கு இருக்கும் அதே அளவு அப்படியே வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்ல அரைச்ச கோதுமை பக்கத்தில் இருக்கு. அந்த கோதுமைக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க. நம்ம மிஷின் வெற்றிகரமாக அந்த கோதுமையும் அந்த ட்ரை ஆவில் அரிசியும் சூப்பராக அரைச்சி எடுத்துருச்சு. இப்போ நமக்கு 2 டெஸ்ட்டுமே செம்மையாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. அடுத்த 3வது அந்த ஊற வச்ச அரிசி அரைச்சி பார்த்துடலாம். அதுவும் என்ன அரைக்காமல் இருந்துட்டு போகுது, அதையும் பார்த்துடலாம். அப்படியே மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே இதில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு. இந்த மிஷினை மட்டும் ஒன்று ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வச்சுட்டா போதும். இனிமேல் நம்ம அம்மாக்கெல்லாம் மில்லுக்கு போக சொல்லி நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க. இதில் நமக்கு ஒரு 5 கிலோலேருந்து 10 கிலோ வரைக்கும் குவான்டிட்டி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு ஊற வச்ச அரிசி கிரைண்டாக இருக்கும். இப்போ அப்படியே மிஷின் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபைனலாக இந்த டெஸ்ட்டையும் பார்த்துடலாம். இதுவும் சக்ஸஸ் ஆகிட்டுனா நம்ம மிஷினு வேறு லெவலில் தான் சொல்லணும். சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, நம்ம ஊற வச்ச அரிசி அரைச்சதே சும்மா சொல்ல விடாதுங்க, சும்மா ஃபைனாக அரைச்சிருக்கு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம மிஷினு செமையாக ஒர்க் ஆகுது. இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் இதெல்லாம் அட்வான்டேஜ், இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு உங்கள் வியூ பாயிண்ட்ல எது தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் மில் ஒர்க்கிங்கை நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் மேக் பண்ணதிலே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுதான் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நீங்களே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.